கவனிப்பா, வாழ்வியல் கணிதத்தில் ஒரு கணக்கு பார்ப்போம். ஒரு மைக்ரோவேவ் ஓவனின் அடக்க விலை ரூபாய் 13,500. அதை 12% மட்டத்திற்கு விற்றால் விற்ற விலை என்ன? அப்ப விற்ற விலைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா, விற்ற விலை = 100 மைனஸ் நட்ட சதவீதம் பை 100 இன்டு அடக்க விலை. அப்ப என்ன செய்யலாம்? 100 மைனஸ் நட்ட சதவீதம். அப்ப நட்ட சதவீதம்ன்றது 12% அப்படின்றது நம்ம கணக்குல கொடுத்திருக்கு. அப்ப 12 மட்டும் போட்டா போதும். பை 100 இன்டு அடக்க விலை எவ்வளவுங்க? 13,500. அப்ப இந்த 100ஐயும் 12ஐயும் நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப 100 இங்க 12. அப்ப என்ன செய்யலாம்? 1 10 100 போட்டு கழிக்கலாமா? பாருங்க, 1கள் 10கள் 100கள். இங்க 1கள்ல கழிக்கிறதுக்கு வழி இல்ல. அப்ப என்ன செய்யணும்? இடமாற்றம் பண்ணணுமா? அப்ப 10கள்ல இருந்து இடமாற்றம் பண்றதுக்கு வழி இல்ல. அடுத்து 100கள். 100ல எத்தனை 100கள் இருக்கு? ஒரே ஒரு 100கள். அந்த ஒரு 100களை 10 10களாக பிரிச்சு போடலாம். இதே தான் என்ன ஆயிடும்? 0 100களாக மாறிடும். இந்த 10 10கள்ல 10 1களாக பிரிச்சிடலாமா? எத்தனை 10கள் மிஞ்சும்? 9 10களாக மிஞ்சும். அப்ப 10 ஒன்றுகள்ல இருந்து 2 ஒன்றுகளை கழிச்சினா உனக்கு எத்தனை ஒன்றுகள் வரும்? 8 ஒன்றுகள். இங்க 9 10கள் இருக்கு. ஒரு 10களை கழிச்சினா 8 10கள். அப்ப என்ன வந்துருங்க? 0 100கள். அப்ப என்ன வரும்? 88 தான் நமக்கு ஆன்சர். அப்ப என்ன வரும்? 88 பை 100 இன்டு 13,500. இப்ப ரெண்டு சைடு இருக்கு. ரெண்டு சைடு அடிச்சிடலாமா? இப்ப எதை பெருக்கணும்? நம்ம 135ஐயும் 88ஐயும் நம்ம பெருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன வரும்? 8 40 மிச்சம் 4 3 24 28க்கு 8 மிச்சம் 2 1 8 8 10. அடுத்து 8வது பெருக்கினா அதே தான் வரப்போகுது. இங்க ஒன்றுகளை வச்சு பெருக்கிறதுனால அது நேரா எழுதணும். 10 10ஆம் இடத்துல இருந்து பெருக்கிறதுனால 10ஆம் இடத்துக்கு நேரா எழுதணும். அப்ப என்ன வரும்? 0 8 8 0 1 அப்படி வரும். அப்ப என்ன வரும்? 0 8 8 1 1. அவ்வளவுதானே? ரெண்டையும் கூட்டிடலாம். அப்ப என்ன வருது நமக்கு? 11,880 ரூபாய். அங்கே 11,880 போட்டுருக்கீங்க. என்ன வருது பாப்போம். இங்க 8 40 மிச்சம் 4 3 24 28க்கு 8 மிச்சம் 2 11,880. அதான் கரெக்டான ஆன்சர். 11,880. அப்ப என்ன விட? விற்பனை விலை = 11,880. சரி, அடுத்த பாப்போம். அடுத்த என்ன கொடுத்தாங்க? 11,880 வெச்சுப்போம். அப்ப ஒரு மைக்ரோவேவ் ஓவனின் விற்பனை விலை ரூபாய் 11,880. அதை 12% மட்டத்திற்கு விற்றால் அடக்க விலை என்ன? அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. அப்ப என்ன வரும்? அடக்க விலை = 100 பை 100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்டு விற்பனை விலை. அப்ப என்ன வரும்? இது பாருங்க, 100 பை 100 மைனஸ் நட்ட சதவீதம் எவ்வளவு? 12 தானே? 12 இன்டு விற்பனை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11,880. அப்ப கவனி, 100 பை 100ல 12 கழிச்சா எவ்வளவு ஆச்சு? 88. என்ன கழிச்சிட்டோம்ல? இன்டு 11,880. அடிக்கலாமா? 2 4 2 8 4 2 8. இங்க 5 2 10 மிச்சம் 1 9 2 18 மிச்சம் இல்ல 4 2 8 0. அடுத்து 2 அடி 2 4 2 4. என்ன வரும்? 2 4 மிச்சம் 1 9 2 18 மிச்சம் 1 7 2 14 இங்க 0. அடுத்து
ஓரண்டா 2 ஓரண்டா 2 அப்ப என்ன வரும் ஓரண்டா 2 4 ரெண்டா 8 மிச்சம் 1 6 ரெண்டா 8 ரெண்டா 16 8 ரெண்டா 16 5 ரெண்டா 10 இப்ப 11 அடிக்க முடியுமா 11 அடிங்க ஒரு 11னா 11 ஒரு 11னா 11 மிச்சம் எவ்வளவு இருக்கு 3 38 3 11னா 33 மிச்சம் 5 அப்ப என்ன வரும் 5 அப்ப என்ன வருது 100 இன்டு 135 அப்ப என்ன வரும் 11500 நம்ம விட போட்டு விட சரியா வந்துச்சா சரி அடுத்து பாருங்க ஒரு மைக்ரோவேவ் ஓவனை 13500 க்கு வாங்கி அதை 11880 க்கு விற்றால் லாபமா நட்டமா நல்லா தெரியுது வாங்கிய விலை 13500 விற்ற விலை 11880 அப்ப என்ன அர்த்தம் நட்டம் தானே அப்ப நல்லா குறைவா இருக்கு அப்ப நட்டம் சீக்வல் டு எதுல இருந்து எதை கழிக்கணும் வாங்கிய விலையிலிருந்து வாங்கிய விலை சொல்லலாம் அப்படினா என்ன செய்யலாம் அடக்க விலைன்னு சொல்லலாம் அப்ப விற்ற விலை வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை அப்ப என்ன வரும் வாங்கிய விலை எவ்வளவு 13500 மைனஸ் 11880 அப்ப என்ன வரும் 13500 11880 ல இருந்து கழிக்கணும் அப்ப 1 10 100 போட்டு கழிச்சினா என்ன வரும் பாரு 0 ஒன்றுகளுக்கு நேரம் ஒண்ணுமே இல்ல அப்படியே போடலாம் இங்க 10கள்ல 100கள் 1000கள் 10000கள் வந்துனே அப்ப 0 இங்க 10கள் இருக்கா 10கள்ல நம்ம இடமாற்றம் பண்ணி தான் கழிக்கணும் அப்ப எத்தனை நூறுகள் இருக்கு 5 நூறுகள் இருக்கு 5 நூறுகள்ல 4 நூறுகளா மாத்திட்டு ஒரு நூறுகளை 10 10களா மாத்தி போட்டுக்கலாம் 10ல 8 போச்சுனா 2 4 இருக்கு 4 நூறுகள் இருக்கு 4 நூறுகளை 8 நூறுகளை கழிக்க முடியுமா அப்ப 1000 நான் என்ன செய்யணும் இடமாற்றம் செய்யணும் அப்ப என்ன வரீங்க எத்தனை ஆயிரங்கள் 3000ங்கள்ல வந்து 2000 வச்சுக்கிட்டு ஒரு 1000த்தை 10 நூறுகளா சேர்த்துக்கோங்க அப்ப என்ன வரும் 14 நூறுகள் அப்ப 14 நூறுகள்ல இருந்து 8 நூறுகளை கழிச்சுக்கோ அப்ப என்ன வரும் 6 நூறுகள் என்ன ஆயிரும் 6 நூறுகள் இங்க என்ன இருக்கு எத்தனை ஆயிரங்கள் இருக்கு 2000 இருந்து 1000 கழிச்சிடு அப்ப 1000 அப்ப எவ்வளவு நட்டமாயிச்சு 1620 இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க நட்டமா இருந்துச்சுனா என்னத்தை கண்டுபிடிச்சுக்கோ நட்ட சதவீதத்தை கண்டுபிடி அப்ப நட்ட சதவீதம் equal to என்ன வரும் நட்டம் பை அடக்க விலை இன்டு 100 பக்கத்துல சதவீதம் போடுவோ அப்ப நட்டம் எவ்வளவு 1620 பை அடக்க விலை எவ்வளவு 13500 அடக்க விலை 13500 தானே வாங்கி அப்படினா அடக்க விலை தானே அப்ப இன்டு 100 பக்கத்துல எழுதிக்கோ சதவீதத்தை போடுவோ 2 சதவீதத்துக்கு 2 சைபர் அப்ப என்ன வரும் நமக்கு 135 இங்க எதா அடிக்கலாம் 5 அடிக்கலாமா ஏனா 5ல முடிஞ்சிருக்கா இங்க 10ல முடிஞ்சிருக்கு சைபர்ல முடிஞ்சிருக்கா கண்டிப்பா என்ன அடிக்கலாம் 5ல அடிக்கலாம் அப்ப 2 10 7 35 இங்க என்ன வரும் 3 15 மிச்சம் 1 3 15 பா மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 4 20 அப்ப இத எல்லாத்தையும் கூட்டுங்க 3 இலக்கம் எவ்வளவு 5 5 4 9 ஒரு இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்பட்டால் அந்த இலக்கம் 9 ஆல் வகுப்படும் நேத்தே சொன்னேன் அடுத்து இது ரெண்டையும் கூட்டினா 9 வருது அப்ப 93 27 இங்க 1 3 3 இங்க 2 வகுப்படல கண்டிப்பா என்ன 0 போடணும் அப்ப 3 24 அடுத்து 3 9 இங்க என்ன வரும் 3 9 மிச்சம் 1 6 18 1 3 1 3 2 6 என்ன வரும் 12% அப்ப நட்ட சதவீதம் equal to 12 புரிஞ்சா புரியலையா ஓகே சார் இந்த மூணு வேளைக்கு நீங்களா செஞ்சு பார்த்துடலாமா நன்றி வெரி குட்